தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இயேசுவை அறிந்து கொள்ளுங்கள். இந்த ப்ரோக்ராம் ஆண்டவராகிய இயேசுவை குறித்த போதனை. ஆண்டவராகிய இயேசு யார், அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய போதனைகள் என்ன, அவருடைய கிரியைகள் என்ன, இவைகளை குறித்த ஒரு தியானம், ஒரு ஸ்டடி. ஹல்லேலூயா. இவைகளை குறித்த போதனை. நீங்கள் இயேசுவை அறிந்து கொள்ளாதவர்கள் என்றால், இன்னும் ரட்சிக்கப்படாதவர்கள் என்றால், இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு ஒரு சரியான இடம். இதன் மூலமாக நீங்கள் இயேசு யார், எப்படிப்பட்டவர், அவருடைய போதனைகள் என்ன, அவர் எப்படிப்பட்ட கிரியைகள் அற்புதங்களை செய்தார், அவர் மூலமாய் உங்களுக்கு உண்டாகிற ஆசீர்வாதங்கள் என்ன, அவர் மூலமாய் உங்கள் வாழ்வில் உண்டாகப் போகிற நன்மைகள் என்ன என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு இடம் இது. கட்டாயம் நீங்கள் அறிந்து கொள்ளலாம், சரியான விதத்தில் அறிந்து கொள்ளலாம். இயேசுவை அறிந்தவர்கள் என்றால், ஆல்ரெடி ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் என்றால், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்த அந்த அறிவில் நீங்கள் பலப்படலாம். இயேசுவின் கிருபையிலும் விசுவாசத்திலும் இன்னும் அதிகமாக வளரலாம். இயேசுவை மற்றவர்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்தும்படி நீங்கள் ஆயத்தம் செய்யப்படுவீர்கள். உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். புரியுதா? ஸோ ஒரு விசுவாசத்தோடு ஜெபத்தோடு இந்த போதனையை அணுகுவோம். முதலாவது ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, உம்முடைய விலையேறப்பெற்ற வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். பிதாவே, உம்முடைய வார்த்தைகளை நீர் எங்களுக்கு போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவை குறித்த வெளிச்சம், அவரை குறித்த அறிவு, உணர்தல் எங்களுக்கு உண்டாகட்டும். தாப்பனே, ஆண்டவராகிய இயேசுவின் பால் அவரை அறியாத ஜனங்களை நீர் ஈர்க்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசுவை மகிமையான விதத்தில் வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஒரு பைபிள் வச்சுக்கோங்க, ரைட்? இப்போ பைபிள் ஃபோனில் கூட ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். நான் சொல்லுகிற அந்த வார்த்தைகள், அந்த வேர்சஸ், டீச்சிங், அதெல்லாம் நீங்கள் அந்த பைபிளில் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரிந்து கொள்வதற்கு இன்னும் கொஞ்சம் சுலபமாக இருக்கும். அது மட்டுமல்ல, நீங்கள் இந்த வசனங்களை நீங்கள் எடுத்துகிட்டு போய் சொந்தமாக தியானிக்கிறதுக்கும் உங்களுக்கு உதவியாக இருக்கும். நோட்ஸ் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க, எழுதி வச்சுக்கிறது இன்னும் பெட்டர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஹல்லேலூயா. ஓகே, நம்ம ஏற்கனவே சொன்னது போல் இதுக்கு முன்னாடி ஒரு 5 மெசேஜ் ஆல்ரெடி டீச் பண்ணியிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு சுவிசேஷங்களில் நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறார். அவருடைய பிறப்பு, அவருடைய ஊழியம், அவருடைய வாழ்க்கை, இவைகளை குறித்த வெளிப்பாடும் போதனையும் நமக்கு கொடுக்கப்படுகிறது. சுவிசேஷங்களில், அதாவது மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் எழுதின சுவிசேஷங்களில் இயேசுவை குறித்த 4 முக்கியமான வெளிப்பாடுகள் இருக்கிறது. அவருடைய போதனைகளை கற்றுக்கொள்வதற்கு முன்பாக, அவருடைய கிரியைகளை நாம் அறிந்து கொள்வதற்கு முன்பாக, இயேசுவை குறித்த இந்த 4 வெளிப்பாடுகளையும் நாம் பெற்றுக்கொள்வது ரொம்ப முக்கியம். இயேசு யார், அவர் எப்படிப்பட்டவர்ன்றது புரிஞ்சால் தான் அவருடைய போதனை உங்களுக்கு நல்லா விளங்கும், அவருடைய கிரியைகள் இன்னும் நல்லா புரியும். ஹல்லேலூயா. இந்த 4 முக்கியமான வெளிப்பாடுகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இயேசு நித்திய தேவன். இயேசு ஒரு மனிதரோ தீர்க்கதரிசியோ இல்லை, இயேசு நித்திய தேவன். ஹல்லேலூயா. ஆதியிலே வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தவர், ஆல்ஃபாவும் ஒமேகாவுமாக இருக்கிறவர், ஆதியும் அந்தமுமாக இருக்கிறவர், சர்வ வல்லவர். அந்த வெளிப்பாடு நமக்கு முக்கியம். 2வது, இயேசு தேவகுமாரன். பிதாவாகிய தேவன், அவருடைய குமாரன் பரிசுத்த ஆவி, ரைட்? இதான் ட்ரினிட்டி அப்படின்னு சொல்லுவோம் பைபிளில். அந்த டீச்சிங்குள்ளே நான் இப்போ போக விரும்பல. இந்த 3 கான்செப்டையும் புரிஞ்சுக்கோங்க இப்போதைக்கு. ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு, பரிசுத்த ஆவியானவர், ரைட்? அப்போ இயேசு பிதாவுடைய குமாரனாக இருக்கிறார், தேவ குமாரனாக இருக்கிறார், ஜீவிக்கிற தேவனுடைய குமாரனாக இருக்கிறார். அந்த வெளிப்பாடு முக்கியம். 3வது, இயேசு வாக்கு பண்ணப்பட்ட மெசியா. ஆபிரகாமின் வித்தாக தாவீதின் குமாரனாக மெசியாவாக இந்த பூமிக்கு வந்தார் அப்படின்றதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டின் போதனைகள், தீர்க்க தரிசனங்கள், வாக்கு தத்தங்களை நிறைவேற்றும்படி வந்தார் அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதான் 3வது வெளிப்பாடு. இயேசு கிறிஸ்து வாக்கு பண்ணப்பட்ட மெசியா. ஹல்லேலூயா. 4வது, இயேசு மனுஷகுமாரன். அவர்
தேவனாக இருந்தும் தன்னுடைய தெய்வீக வல்லமைகளையும் தெய்வீக மகிமையும் எடுத்து தனியாக வச்சுட்டு இந்த பூமிக்கு ஒரு மனிதனாக வாழ்ந்தார். மனுக்குலத்தின் பாவத்திற்காக சிலுவையில் தேவ ஆட்டுக்குட்டியாக மரித்தார், மனுக்குலத்தின் மீட்பிற்காக. ரைட்? அவர் பூமியில் மனுஷகுமாரனாக வந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது 4வது முக்கியமான வெளிப்பாடு. இந்த 4 வெளிப்பாடுகளையும் நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் என்றால், இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அப்புறமா அவருடைய போதனைகளும் அவருடைய கிரியைகளும் உங்களுக்கு இன்னும் நல்லா விளங்கும். அதிலிருந்து நீங்கள் நிறைய கற்றுக்க முடியும். அதனால தான் முதல்ல இந்த 4 வெளிப்பாடுகளை குறித்து நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். முதலாவது வெளிப்பாடு ஆல்ரெடி கவர் பண்ணிட்டோம், இயேசு நித்திய தேவன் என்பது. ஒருவேளை நீங்கள் அதை கேட்கலைன்னா தயவுசெய்து போய் அந்த மெசேஜஸை திரும்ப கேளுங்க, உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். நம்ம யூடியூப் சேனல் இருக்குது, ரைட்? அங்கே ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா கூட இன்ட்ரடியூசிங் ஜீசஸ் அப்படின்றதுல அந்த ப்ளேலிஸ்ட்டில் அப்படியே வந்துடும் உங்களுக்கு. இல்லை அந்த வீடியோ செக்ஷனுக்கு அடியிலையும் நீங்கள் அப்படி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம இன்ட்ரடியூசிங் ஜீசஸ் மெசேஜஸ் அங்கேயும் உங்களுக்கு லிஸ்ட் பண்ணப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. சரி, இப்போது இயேசு தேவகுமாரன் என்று போன 2 வாரமாக தியானித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கி அதோடைய தொடர்ச்சியாக 3வது வாரமும் இயேசு தேவகுமாரன் என்பதை நாம் இன்றும் தியானிக்கப் போகிறோம். மத்தேயு, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இல்லை, மார்க்கு போவோம். மார்க் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை கவனிங்க. தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம். அப்போ இவர் எடுத்தோடனே சொல்லிடுறார் இயேசு யார் அப்படின்னு. ரைட்? இயேசு தேவனுடைய குமாரன். ஹல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம். இங்கே பேதுரு இயேசுடைய கேள்விக்கு பதில் சொல்லும் விதத்தில் ஒரு சில முக்கியமான காரியங்களை சொல்லுகிறார். என்ன சொன்னாருன்னு பார்ப்போம். ரைட்? இயேசுடைய ஒரு போதனையை கேட்டு மக்கள் அநேகம் பேர் அது கொஞ்சம் புரிந்து கொள்ள கஷ்டமாக இருக்கிறது அப்படின்றதுனால அவரை விட்டு விலகிடுறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன பிரகாரம் அவங்களுக்கு இயேசு தேவகுமாரன் கிறிஸ்து அப்படின்ற வெளிச்சம் இல்லாததுனால ஒரு கடினமான புரிந்து கொள்ள கடினமான ஒரு போதனை கேட்ட உடனேயே, ரைட், அப்போ அவரை விட்டு விலகி போயிடுறாங்க. அவரை பின்தொடராமல் பின்வாங்கி போயிடுறாங்க. ஆனால் வெளிச்சம் பெற்றவர்கள் என்ன செய்தார்கள்ன்றதை கொஞ்சம் பாருங்கள். எந்த வெளிச்சம் அவர்களுக்கு முக்கியமானதாக இருந்தது என்பதை குறித்தும் இங்கே நம்ம பார்க்குறோம். 66ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ என்றார். ரைட்? எல்லாரும் போயிட்டாங்க, நீங்களும் போகிறீங்களா? இதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இவங்களுக்கும் அந்த போதனை புரியலை. அவங்களுக்கெல்லாம் புரியலை, இவங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு இல்லை, இவங்களுக்கும் அது புரியலை. அவ்வளோ. ஆனால் இவங்களுக்கு ஒரு வெளிப்பாடு இருந்துச்சு. என்ன வெளிப்பாடுன்னு பார்ப்போம். 68ஆம் வசனம். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யார் இடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. இது முதல் வெளிப்பாடு. ரைட்? பேதுருக்கு ஒரு வெளிப்பாடு இருந்துச்சு. என்ன? இயேசுவிடத்தில் நித்திய ஜீவ வசனங்கள், நித்திய ஜீவனை அடையும் பொருட்டு அடைவதற்கான வசனங்கள், போதனைகள், வழிமுறைகள் இயேசுட்ட இருக்குது. ரைட்? அதனால் எனக்கு இது புரியுதோ புரியலையோ, அவர்கிட்ட நித்திய ஜீவ வசனங்கள் இருக்குன்னு எனக்கு தெரியும். அதனால் அவரை நான் இருக்க பற்றி கொள்ள போகிறேன். ஹல்லேலூயா. அடுத்தது கவனிங்க. அடுத்த வெளிச்சம் 69ஆம் வசனம். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம். எனக்கு இந்த போதனை விளங்கலை, உண்மைதான், கேட்குறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, அதுவும் உண்மைதான். ஆனால் நீர் ஜீவனுள்ள தேவகுமாரன் என்று அறிந்திருக்கிறேன். நீர்தான் வாக்கு பண்ணப்பட்ட கிறிஸ்து என்பதை அறிந்திருக்கிறேன், விசுவாசிக்கிறேன், அறிந்திருக்கிறேன். அதனால் நீர் சொல்கிறது சரியாக தான் இருக்கணும். எனக்கு இப்போ வழங்காமல் இருக்கலாம், ஆனால் நீர் தேவகுமாரன், நீர் கிறிஸ்து, நீர் என்னை தவறான பாதையில் வழி நடத்த மாட்டீர், நீர் என்னை ஏமாற்ற மாட்டீர், வஞ்சிக்க மாட்டீர். அதனால் நீர் சொல்கிறது கரெக்டாக தான் இருக்கும். அதனால் எனக்கு விளங்கலை, இப்போ விளங்கலன்றதுக்காண்டி நான் ஒன்று விட்டுட்டுலாம் போக மாட்டேன், உண்மை இருக்க பற்றி கொள்ள போகிறேன். ஹல்லேலூயா. புரியுதா? இந்த பாயிண்ட் மைண்டில் வச்சுக்கோங்க. யோவான் 5 இங்கே இயேசுவை தன்னை குறித்து சொல்கிறார். என்ன சொன்னார்ன்றதை பார்ப்போம். 19ஆம் வசனம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர்
செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ, பிதாவானவர்னா வானத்தையும் பூமியும் படைத்த பரம தகப்பன், குமாரன் என்பது இயேசு. ஹல்லேலூயா. பிதாவானவர் செய்ய குமாரன் கண்டிருக்கிறது எதுவோ, காண்கிறது எதுவோ, அதையே அன்றி வேறொன்றையும் தாமாக செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாயிருந்து தாம் செய்கிறவைகளை எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கிலும் பெரிதான கிரியைகளை அவருக்கு காண்பிப்பார். இங்கே இயேசுவே சொல்கிறது தான் தேவ குமாரன் என்று. ஹல்லேலூயா. அவரை தன்னை குறித்து சொல்கிறார். இப்படி பல இடங்களை நம்ம பார்க்குறோம். இயேசு யார்? வேதம் என்ன போதிக்கிறது இயேசுவை குறித்து? இயேசு தேவ குமாரன். ஹல்லேலூயா. நித்திய தேவன், ரெண்டாவது அவர் தேவகுமாரன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, போன மெசேஜில் ஒரு கேள்வியை பார்த்தோம். அந்த கேள்வியை மறுபடியும் வாசிப்போம். இயேசு கேட்குறாரு, ரைட், அவரை சோதிப்பதற்காக பரிசேயர், சதுசேயர், ஏரோதியர், இப்படி பல பேர் வர்றாங்க, பல கேள்விகளை கேட்குறாங்க, ரைட். அதுக்கெல்லாம் இயேசு ஞானமாக பதில் சொல்கிறாரு. கடைசியில் அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு. நான் ஒன்று கேட்குறேன், இவ்வளோ கேட்டில நீ, நான் ஒன்று கேட்குறேன், பதிலை சொல்லு. 41ஆம் வசனத்தை கவனிங்க. பரிசேயர் கூடியிருக்கையில் இயேசு அவர்களை நோக்கி, கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இது ரொம்ப முக்கியம். பைபிள் நிறைய எழுதி போதிக்குது. பைபிளில் போதிக்கப்பட்டதை நான் நினைக்கிறேன்னா இல்லை நானா ஒன்று நினச்சிட்ருக்கிறேனான்றது ரொம்ப முக்கியம். ஏற்கனவே நம்ம ஒரு கேள்வியோட முக்கியத்துவத்தை குறித்து பார்த்தோம். ஒவ்வொருத்தரும் இயேசு யார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோன்றது ஒரு பெரிய கேள்வி. ஏசப்பாவே கேட்குறாரு, நான் யார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? சரி, ஊரில் இருக்கிறவங்களாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறான். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் யாருன்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்ன குறித்து? ரைட். இட்ஸ் அன் இண்டிவிஜுவல் கொஸ்டின் ஃபார் விச் எவ்ரி இண்டிவிஜுவல் மஸ்ட் ஆன்சர். ரைட், புரியுதா? ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கும் கொடுக்கப்படுகிற கேள்வி இது. ஒவ்வொரு தனிப்பட்ட நபரும் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும். அந்த பதில் தான் அவங்களுடைய நித்தியத்தை நிர்ணயிக்கிறதாக இருக்கிறது. இங்கே எங்கள் கர்த்தர் அதே விதமாக கேட்குறார், கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர் யாருடைய குமாரன்? ஏன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக இஸ்ரவேல் மக்கள்லாம் அவர் தாவீதின் குமாரன் என்று மட்டும்தான் யோசிச்சுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அவர் தேவகுமாரன்ற இந்த வெளிச்சம் எல்லாமே இருந்துச்சு. அவங்களுக்கு அது விளங்கணும்னு சொல்லிட்டு ஏசப்பா ஒரு கேள்வி கேட்குறாரு. நான் இதை போன வாரத்தில் பார்த்து தான் அதை லேசாக ரிவ்யூ பண்ணிவிட்டு இன்றைக்கி இருக்கிற காரியங்களை இப்போ நம்ம இன்னும் அதிகமாக பார்க்க போகிறோம். ரைட். அதனால் என்னப்பா போன வாரம் பார்த்ததே திரும்ப பார்க்குறோம் யோசிச்சுட்ருக்காங்க. இந்த கேள்வியை பேசிஸாக வச்சுட்டு அந்த போன வாரம் கொடுக்க ஆரம்பித்த அந்த ஆன்சரை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ரைட். 43ஆம் வசனம். அதற்கு அவர், அப்படியானால் சரி தாவீதின் குமாரன் சொல்கிறீங்க, ஓகே. அப்படின்னா தாவீது பரிசுத்தாவினாலே அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்கிறது எப்படி? நான் உம்முடைய சத்துருக்களை உமது பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவரோட சொன்னார் என்று சொல்லியிருக்கிறானே. பாருங்கள், மூதாதையர் தங்களுடைய வம்சாவளி வந்த மக்களை பார்த்து ஆண்டவனே என்று சொல்ல மாட்டார்கள், சொல்லக்கூடாது. ஏன்னா மூதாதையர்கள் தான் பெரியவங்க இல்லையா? நமக்கு முன்னாடி வந்தவங்க தான் பெரியவங்க. அப்போ இயேசுவுக்கு முன்பாக பிறந்த தாவீது, இயேசுடைய முற்பிதாவாக இருக்கிற தாவீது எப்படி இயேசுவை குறித்து ஆண்டவனேன்னு சொல்ல முடியும்? ஏன் சொல்கிறாரு? சொல்லியிருக்கிறாரு, பைபிள் எழுதப்பட்டிருக்குது. அதுவும் பரிசுத்த ஆவியில் நிரம்பி சொல்கிறாரு. அப்படின்னா அவர் சொன்னது கரெக்டு. அவர் ஒன்றும் அறியாமையினால் ஏதோ தப்பாக எழுதலை. அப்போ தாவீது தன் வம்சாவளி வருகிற ஒரு மனிதனை பார்த்து ஆண்டவரே அப்படின்னு சொல்லணும்னா தன்னுடைய வம்சாவளி வந்த வெறும் மனிதனாக மட்டும் அவர் இருக்க முடியாது இல்லையா? அதையும் தாண்டி இன்னொரு வெளிப்பாடு இருக்கணும் அவரை குறித்து. அது என்ன? அவர் தாவீதின் குமாரன் மாத்திரமல்ல, அதுக்கு முன்பாக அவர் தேவகுமாரன். தேவகுமாரன் தான் தன்னுடைய வம்சத்தில் தன் மூலமாக இந்த பூமிக்கு மெசியாவாக வரப்போகிறார் என்பதை அறிந்து தாவீது மெசியாவை பார்த்து ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறார். வெறும் வம்சாவளி வந்த கொள்ளு பேரனை பார்த்து ஆண்டவனேன்னு கொள்ளு தாத்தா சொல்ல மாட்டார். புரியுதா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். அதான் இங்கே பாயிண்ட். ஏசு ஏன் இந்த கேள்வி கேட்குறான்னா, அவங்க சரியான விதத்தில் இதை சிந்தித்து பார்க்க வேண்டும், அவங்களுக்கு இந்த வெளிப்பாடு உண்டாக வேண்டும் தான் கேட்குறாரு.
அவங்களுடைய சிந்தனையை தூண்டும்படி இந்த கேள்வியை அவங்களுக்கு கேட்குறாரு. இப்போது நம்ம போன வாரம் மரியாளுக்கு காப்ரியேல் தூதன் சொன்ன அந்த வார்த்தைகளை தியானிக்க ஆரம்பித்தோம். இன்றும் தொடர்ந்து அதில் ஒரு சில முக்கியமான காரியங்களை பார்த்துட்டு யோசேப்புக்கு காப்ரியேல் தூதன் சொன்ன அந்த செய்தியும் சேர்த்து தியானிக்க போகிறோம். இன்றைக்கி 26ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் மாதத்தில் கப்ரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் 27 தாவீதின் வம்சத்தான் ஆகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த, ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, நியமிக்கப்பட்டிருக்காங்கன்னா நிச்சயம் பண்ணியிருக்கிறாங்கன்னு அர்த்தம். ரைட். ஒரு கன்னிகையினிடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். ஏன் இதை சொன்னாரு நம்ம போன வாரம் பார்த்தோம். மரியாளுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. தேவ திட்டத்தில் அவங்களுக்கு ஒரு ரோல் இருக்குது இல்லையா? அந்த திட்டத்தை நிறைவேற்றும்படி அவங்களுக்கு கிருபை உண்டாயிருக்கிறது, ஆசீர்வாதம் உண்டாயிருக்கிறது. தேவன் அவங்க கூட இருந்து அந்த காரியங்களை நிறைவேற்றும்படி உதவி செய்ய போகிறார். அதான் இந்த வாழ்த்துதலுக்கு அர்த்தம். இந்த மாதிரி வாழ்த்துதலை நீங்கள் பழைய ஏற்பாட்டிலையும் நிறைய இடத்துல பார்க்கலாம். இதே மாதிரியான காரியங்கள் பழைய ஏற்பாட்டில் பல தேவ மனிதர்களுக்கு குறித்து வேதம் சொல்லுகிறது. ரைட். அவர்களை குறித்து இதே மாதிரியான காரியங்கள் அங்கே பல இடங்களில் வெளிப்படுத்தப்படுகிறது. ரைட். அப்போ இது ஏதோ இவங்க இங்கே மரியாதை மனிதர்களுக்கு மேலே உயர்த்தி அவங்க ஏதோ ஒரு தேவதை அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. ஹல்லேலூயா. அவங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. தேவ திட்டத்தில் ஒரு முக்கியமான பொறுப்பு இருக்குது. இயேசுவை, மெசியாவை, தேவகுமாரனை இந்த பூமிக்கு கொண்டு வர அவங்க கருவியாக பயன்படுத்தப்பட போகிறாங்க. அந்த திட்டம் நிறைவேறுவதற்காக அவங்களுக்கு கிருபை கொடுக்கப்படுகிறது, ஆசீர்வாதம் கொடுக்கப்படுகிறது. கர்த்தரும் கூட இருந்து அதை நிறைவேற்றும்படி உதவி செய்ய போகிறார். அதுதான் அர்த்தம். இதுக்கு இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. 29 அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். மறுபடியும் ஏன் சொல்கிறாரு? நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஆதி ஆகமத்தில் நோவா தேவனிடத்தில் கிருபை பெற்றான் அப்படின்னு போட்டிருக்கு. ஏன்? நோவாவை கொண்டு உலக மக்கள் எல்லாத்தையும், அதாவது மனுஷக்குலம் மொத்தமாக அழிந்து போகாமல் மனுக்குலம் பிழைக்கும்படி அவனுக்கு கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார். நோவாவை கொண்டு இப்போ ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். பூமியில் இருக்கிற மற்ற எல்லா குடும்பமும் அழிக்கப்படுது, எல்லா மனிதர்களும் மிருகங்களும் அழிக்கப்படுறாங்க. ஆனால் நோவாவும் அவன் குடும்பத்தார் மற்றும் பாதுகாக்கப்படுகிறார்கள். ரைட். மனுக்குலம் முற்றுமாய் அழிந்து போகாமல் அவங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் நோவா மூலமாக கொடுக்கப்படுகிறது. இந்த காரியத்தை நிறைவேற்றும்படி நோவாவுக்கு கிருபை உண்டாகுது, தயவு உண்டாகுது கர்த்தர் பார்வையில். ஹல்லேலூயா. புரியுதா? சரி, அதான் அர்த்தம். அங்கே 31 இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். இந்த மெசேஜை கொஞ்சம் நல்லா கவனிங்க. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராக இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். பைபிளில் இந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம். ரைட். ஒரு காரியம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்றது மட்டும் முக்கியம் கிடையாது, என்ன விதத்தில் சொல்லப்பட்டிருக்குதுன்றதும் முக்கியம். பைபிளில் எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குது. என்ன விதத்தில் அது எழுதப்பட்டிருக்கிறது, எங்கே ஃபுல் ஸ்டாப் வருது, எங்கே கம்மா வருது, என்ன வார்த்தை பயன்படுத்திருக்கிறாங்க, என்ன சூழ்நிலையில் அதை பேசப்பட்டிருக்குது, எல்லாத்தையுமே கவனிக்கணும். ரைட். ஒரு காரியம் ஒரு ஆர்டராக கர்த்தர் இங்கே எழுதி வச்சிருக்கிறார். மரியாளுக்கு கர்த்தரை குறித்த முதல் வெளிச்சம் கொடுக்கப்படுகிறது. என்னது? இயேசு தேவனுடைய குமாரன், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். ஹல்லேலூயா. அதுதான் முதல் வெளிச்சம். ரெண்டாவது வெளிச்சம் தான் என்னது? கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். இன்னொரு வகையில் சொன்னால் அவர் தான் மெசியா. ஹல்லேலூயா. தேவகுமாரன் என்பது தான் முதல் வெளிப்பாடு. ரெண்டாவது வெளிப்பாடு தான் அவர் தாவீதின் குமாரனாக மெசியாவாக இருக்கிறார் என்பது. நீங்கள் பைபிளில் பார்க்கலாம். இதுக்கு தான் முக்கியத்துவம். முதல்ல அவர் தேவகுமாரன், அதுக்கப்புறம் தான் தாவீதின் குமாரன். புரியுதா? ஹல்லேலூயா. சரி, அடுத்து கவனிங்க. அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். இப்போ மரியாள் ஒரு கேள்வி கேட்குறாங்க. புருஷனை அறியானே எனக்கு எப்படி பிள்ளை பிறக்கும்? கரெக்டான கேள்வி தான். ஏன்னா இந்த மெசேஜில் பூரா பார்த்தீங்கன்னா யோசேப்பை குறித்து ஒத்த வார்த்தை இல்லை. நீ கர்ப்பம் தரிப்பாய்,
உன்னதமானவருடைய குமாரன் என்று அழைக்கப்படும் வேற சொல்கிறாரு. என்ன அர்த்தம்? தகப்பன் வந்து பரலோக தேவன். தகப்பன் வந்து யோசேப்பு கிடையாது. யோசேப்புக்கு தான் நிச்சயமாக நம்பப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் அவங்க கர்ப்பம் தரிக்கிற அந்த பிள்ளைக்கு வந்து தகப்பன் மோசே கிடையாது, யோசேப்பு கிடையாது, தேவன் அப்படின்றத இங்கே தெளிவாக சொல்கிறார். அப்போ இவங்க வந்து ஒரு சரியான கேள்வி கேட்குறாங்க. ஏன்னா இது வரைக்கும் பூமியில் பிறந்த குழந்தைகள்லாம் பார்த்தோம்னா ஆணுடைய வித்து இல்லாமல் பிறந்ததே கிடையாது. கர்த்தர் தன்னுடைய பரிசுத்தவான்களுக்கு செய்த அற்புதங்களில் கூட ஆணுடைய வித்து இன்வால்வ்டாக இருந்துச்சு. இப்போ வந்து நான் கர்ப்பம் தரிக்க போகிறேன்னு சொல்கிறீங்க, அது தேவகுமாரன் சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு இன்னும் திருமணம் ஆகலை, இது எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ரைட்? அப்போது அதுக்கு தேவதூதன் உடனே பதில் சொல்கிறாரு. அடுத்துங்க வாசிங்க. அதுக்கு 35, தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இங்கே நம்மளுக்கு திட்டமும் தெளிவுமாக போதிக்கப்படுகிறது. இதில் வந்து ஹியூமன் இன்வால்மெண்ட்டே இல்லை. ஒரு ஆணுடைய வித்து இங்கே இல்லை. நீங்கள் பழைய ஏற்பாடெல்லாம் நல்லா படித்து பார்த்தீங்கன்னா, ஆதாம் ஏவாளை அறிந்தான், அவள் கர்ப்பம் தரித்து பிள்ளையை பெற்றெடுத்தாள் அப்படின்னு போட்டிருக்கும். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஒரு பிள்ளை பிறப்பை குறித்த டிஸ்கிரிப்ஷன்லாம் பைபிளில் பார்த்தீங்கன்னா அந்த விதத்தில் தான் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் இங்கே யோசேப்பு மரியாளை அறிந்தாலும் சொல்லலை. அதுக்கு பதிலாக என்ன சொல்கிறாரு? பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை, ஹல்லேலூயா, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். இங்கே இந்த மெத்தடையே கர்த்தர் அப்படியே மாற்றி சொல்கிறார். பொதுவாக வந்து கணவன் மனைவியை அறிவான், அதன் மூலமாக மனைவி கர்ப்பவதி ஆவாள், பிள்ளையை பெற்றெடுப்பாள். அதுதான் உலக வழக்கம் இல்லையா? கர்த்தர் ஏற்படுத்தினது தான் அது. ரைட்? ஆனால் இங்கே இயேசுடைய பிறப்பு ஒரு வித்தியாசமானது. இங்கே யோசேப்பு மரியாளை அறிந்ததினால் அவள் கர்ப்பவதியாக போகிறதில்ல, பரிசுத்த ஆவியானவர் மரியாள் மேல் வருவார், உன்னதமானவருடைய பலம் வல்லமை அவள் மேல் நிழலிடும், ஆதலால் மரியாளிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். எந்த குழந்தையை குறித்தும் பைபிளில் அது பரிசுத்தம் உள்ளதுன்னு சொல்லப்பட்டதே கிடையாது. இங்கே மட்டும்தான் சொல்லப்படுது. ஏன்? மற்ற குழந்தைகளுடைய பிறப்புலலாம் ஒரு ஆணுடைய வித்து இன்வால்வ்டாக இருக்குது, காமன். ரைட்? அதான் உலகத்தின் நியதி. அப்படி தான் கர்த்தர் பூமியை படைச்சிருக்கிறாரு, மனுஷ குலத்தை படைச்சிருக்கிறாரு, உருவாக்கியிருக்கிறாரு. ரைட்? அதனால் அதுதான் வழக்கம். அதனால் அது ஒன்றும் பரிசுத்தம் உள்ளதெல்லாம் இல்லை. எல்லா குழந்தைகளை போலும் ஒரு ஆண் மூலமாக ஒரு பெண்ணுக்குள் கர்ப்பம் தரித்து பெற்றெடுக்கப்பட்ட ஒரு பிள்ளை, அவ்வளோதான். ஆனால் இங்கே கர்த்தர் மூலமாக மரியாள் கர்ப்பம் தரித்து அவங்க வந்து பிள்ளையை பெற்றெடுக்கிறாங்க. நான் போன வாரம் சொன்னது பிரகாரம் அந்த பாயிண்ட் இன்னும் கொஞ்சம் விளக்க விரும்புகிறேன். ஏன்னா இந்த இயேசுடைய இந்த கன்னி பிறப்பு என்பது பைபிளில் அதிமுக்கியமான ஒரு டாக்டரன். அது ஏன்றதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம், இப்போ அதுக்குள்ளே போக வேண்டாம். ரைட்? அதனால் இதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அவர் தேவகுமாரன்றதுக்கு இதுதான் ஆணிவேர், இதுதான் மெயின் பாயிண்ட். அவர் இயேசு பார்த்திங்கன்னா நித்தியத்தில் தேவகுமாரனாக இருக்கிறார், தேவனாக இருக்கிறார். இந்த பூமிக்குள்ளே அவர் நுழைந்த போதும் அவர் தேவகுமாரனாகத்தான் வந்தார் என்பது ரொம்ப முக்கியம். அவருடைய பிறப்பு தேவனால் உண்டானது, அவர் குமாரனாக இந்த பூமிக்கு வந்தார் என்பது அதிமுக்கியம். அதெல்லாம் ஏன்றதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஆனால் இப்போ அந்த ஈவெண்ட்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இங்கே நம்ம பார்க்குறோம், தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். நீங்கள் மற்ற மதங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய தேவர்கள்லாம் பெண்களோட கூட உறவு கொண்டு அதன் மூலமாக பிள்ளைகள் பெற்றெடுக்கிறார்கள், பிள்ளைகள் பிறந்தார்கள் அப்படின்லாம் அவங்க காரியங்களில் போதிக்கப்படுகிறது. நீங்கள் பைபிள்லையுமே பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா வானதூதர்கள் தங்களுடைய அந்த நிலையை விட்டு, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த இடத்தை விட்டுட்டு அவங்க பூமிக்கு வந்து பூமியில் இருந்த பெண்களை பார்த்து திருமணம் செய்து கொண்டார்கள். அவர்கள் மூலமாக பிறந்தவர்கள் அரக்கர்களாக இந்த பூமியில் வாழ்ந்தார்கள் அப்படின்லாம் வேதம் நமக்கு தெளிவாய் போதிக்கிறது. ஆனால் கர்த்தருக்கு அப்படிப்பட்ட ஈடுபாடே கிடையாது. ஹீ இஸ் கம்ப்ளீட்லி ஏசெக்ஷுவல். அப்படின்னா அவர் வந்து இந்த விதமாக இந்த உடலுறவு
பெண்கள் மேலே ஈர்ப்பு, இதெல்லாம் அவருக்கு கிடையவே கிடையாது. இஸ் கம்ப்ளீட்லி அன்டச்டு பை திஸ். பிதா, இயேசு, பரிசுத்த ஆவியானவர் 3 பேருமே அப்படி தான். இதை புரிஞ்சுக்காததுனால தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இயேசுவை குறித்த ஒரு தவறான போதனையெல்லாம் பின்னாடி வந்துச்சு இல்லையா. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டான் ப்ரௌன் எழுதின ஒரு புக்கெல்லாம் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு காலத்தில் அதெல்லாம் நிறைய பேருடைய விசுவாசத்தை கொஞ்சம் ஆட்டங்கான வச்சுச்சு. ஏன்னா அவங்களுக்கு கர்த்தரை குறித்த இந்த சத்தியம் புரியல பாருங்க. அவர் டோட்டலி ஏசெக்ஷுவல். அவர் இந்த உடல் உறவு, பெண்கள் ஈர்ப்பு, திருமணம் இதெல்லாம் அவருக்கு கிடையவே கிடையாது. இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் இட். அவர் இது அவருடைய சுபாவத்திலே கிடையாது. நீங்கள் பைபிள் போதிக்கிற தேவனை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த சத்தியம் வழங்கும். ஆதி முதல் வெளிப்படுத்தின சுவிசேஷம் வரைக்கும் பார்த்திங்கன்னா அவர் இந்த விதமாக செயல்படுவதே கிடையாது. கர்த்தருக்கு மனைவிலாம் கிடையாது. கர்த்தருக்கு பெண்கள் மேலே ஈர்ப்பெல்லாம் கிடையாது. புரியுதா? ஹல்லேலூயா. அந்த விதமாக அவர் பிள்ளைகளை பெற்றெடுப்பது கிடையாது. கர்த்தர் ஆதாமை தன்னுடைய பிள்ளையாக உருவாக்கும்போது அவர் மனிதனைப் போல ஏதோ உறவினால் பெற்றெடுக்கவில்லை, தன்னுடைய வல்லமையினாலும் தன்னுடைய வார்த்தையினாலும் உருவாக்கினார். நம்முடைய தேவன் உருவாக்குகிற தேவன். புரியுதா? ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியும் படைத்தவர் எப்படிப்பட்டவர்? உருவாக்குகிறவர். எப்படி உருவாக்குகிறார்? தன்னுடைய வார்த்தையின் மூலமாகவும் தன்னுடைய வல்லமையின் மூலமாகவும் உருவாக்குகிறார். அந்த விதத்தில் தான் இங்கேயும் இயேசுடைய அந்த பிறப்பு நடக்கிறது. மரியாள் கர்ப்பம் தரித்து அவரை பெற்றெடுக்கிறதுக்கு மரியாள் தாயாக செயல்படுறாங்க. தகப்பனாக கர்த்தர் இயேசுவை இந்த பூமிக்கு கொண்டு வரார். எப்படி கொண்டு வந்தார்னா, இந்த ஆணின் வித்தை போல் அல்ல, தன்னுடைய வார்த்தையே வித்தாக பயன்படுத்துகிறார். நீங்கள் பைபிளில் படித்து பார்த்தீங்கன்னா தேவ வார்த்தை வித்து என்று போதிக்கப்படுகிறது பல இடங்களில். உதாரணமாக மார்க் 4ஆம் அதிகாரம் போங்க. இந்த இடத்துல விதை என்று போதிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. 14ஆம் வசனம் பார்ப்போம். விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். ஹல்லேலூயா. எதை விதைக்கிறான்? வசனத்தை விதைக்கிறான். இருதயத்தில் விதைக்கிறது குறித்து இங்கே பேசுகிறார். அந்த ஓமையில் தேவ வார்த்தை விதையாக போதிக்கப்படுகிறது. இயேசுவே இதை போதித்தார். ஹல்லேலூயா. இது ஒரு வசனம். அதே போல் 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்துக்கு போங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம். இங்கே நம்ம ஒரு போதனையை பார்க்குறோம். இதை நம்ம கொஞ்சம் கவனமாக வாசிக்கலாம். இங்கே ஒரு இயேசுவை விசுவாசிக்கிற ஒரு மனிதன் மறுபடியும் எப்படி பிறக்கிறான், அவன் மறுபிறப்புக்கு பயன்படுத்தப்படுகிற காரியங்கள் என்ன என்று இங்கே பேதுரு நமக்கு போதிக்கிறார். அது என்னன்னு கொஞ்சம் பார்ப்போம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். 23ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். 1 பேதுரு 1:23. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிக்கப்பட்டீர்களே. பாருங்க, இந்த ஒரு ஒரு மனுஷ விதையாக இருக்கலாம், இல்லை ஒரு இந்த விதையாக இருக்கலாம், அது பேர் என்ன, செடிகளின் விதையாக இருக்கலாம், கனிகளின் விதையாக இருக்கலாம். இதெல்லாம் அழியக்கூடிய விதை. மரம், செடி, கொடி அதில் இருக்கிற அந்த விதைகள்லாம் அழியக்கூடிய விதை. அதனால தான் அந்த மாதிரி விதைகளெல்லாம் அழிவுள்ள வித்து என்று வேதம் போதிக்கிறது. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிக்கப்பட்டீர்கள். பாருங்கள், இப்போ மனுஷர்களுக்கெல்லாம் 2 பிறப்பு இருக்கிறது. ஒன்று, நம்ம இயற்கையாக நம் தாய் தாப்பன் மூலமாக இந்த பூமியில் பிறக்கிறோம், அது முதல் பிறப்பு. இந்த மறுபடியும் பிறக்கிறதுன்றது இயற்கை பிறப்பு கிடையாது, ஆவிக்குரிய பிறப்பு. அதை நம்ம டீட்டெயிலில் பின்னாடி இன்னும் கொஞ்சம் நல்லா பார்ப்போம். இப்போதைக்கு இதை புரிஞ்சுக்கோங்க. 2 பிறப்பு இருக்குது. இயற்கையான பிறப்பு, தாய் தகப்பன் மூலமாக இந்த பூமிக்கு வந்த அந்த பிறப்பு. இந்த ஆவிக்குரிய மறுபிறப்பு இருக்குது பார்த்திங்களா. இது சரீரப்பிரகாரமாக நம்ம ஒன்று மறுபடியும் தாய்க்குள்ளே போய் வெளியில் வரப்போது கிடையாது. நம்முடைய உள்ளான மனிதன், நம்முடைய ஆவி, நம்முடைய இருதயம்னு சொல்லப்படுகிற அந்த காரியம், இந்த பிளட் பம்பில் நம்ம இருதயம்னா நம்ம ரத்த ஓட்டத்துக்கு பயன்படுத்துகிற அந்த பிளட் பம்பு கிடையாது.
இருதயம் என்று வேதத்தில் பல இடங்களில் சொல்லும்போது அது நம்முடைய ஆவியை சொல்கிறது. அப்போது இந்த மறுபிறப்பு என்பது இந்த ஆவிக்குரிய மறுபிறப்பாக இருக்கிறது. அது எப்படி நடக்குதுன்னு சொல்கிறாரு. அழிவுள்ள இயற்கையான விதைகள் மூலமாக ஒரு மனுஷன் மறுபடியும் பிறக்க முடியாது. அவன் அழிவில்லாத ஜீவ வசனமாகிய தேவனுடைய வார்த்தையின் மூலமாக மறுபடியும் பிறக்கிறான். அப்போ இங்கே நம்ம பார்க்குறோம், தேவ வார்த்தை வித்து என்று நமக்கு இங்கே போதிக்கப்படுகிறது. அடுத்த ஒரு காரியத்தை கவனிங்க. 24 மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலும் இருக்கிறது. புல் உலர்ந்து அதன் பூவும் உதிர்ந்தது இல்லையா? நம்ம பார்க்குறோம், புல் ஒரு நாள் அப்படி துளிர்க்குது, மலர்கள் துளிர்க்குது, அடுத்த நாள் காஞ்சு வாடி போய் செத்து போகுது இல்லையா? இயற்கையான வித்துனால, அழிவுள்ள வித்துனால பிறந்தவைகள் அழிந்து போகிறது. ஆனால் தேவ வார்த்தை அழிவில்லாத வித்துன்னு சொல்கிறார் கர்த்தர். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. 25 கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும், ஏன்னா அது அழிவில்லாத வித்து. உங்களுடைய சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. அப்போ இந்த தேவ வார்த்தையை அழிவில்லாத வித்து என்று கர்த்தர் இங்கே நமக்கு போதிக்கிறார். ஒரு மனுஷன் இயேசுவை குறித்த தேவ வசனத்தை கேட்டு அதை விசுவாசித்து அதை ஏற்றுக்கொள்ளும்போது அந்த வார்த்தை, அந்த தேவ வார்த்தை வித்தாக பயன்படுத்தப்பட்டு ஆவியானவருடைய வல்லமையினால அவன் மறுபடியும் பிறக்கிறான். அவனுடைய ஆவி மறுபடியும் பிறப்பிக்கப்படுகிறது. அவனுக்கு கர்த்தர் ஒரு புது ஆவியை கொடுக்கிறார். இதுதான் ப்ராசஸ், ஒரு மனுஷனுடைய மறுபிறப்பில். ஆனால் இயேசுவுக்கு அவருடைய இயற்கை பிறப்பை, அவருடைய முதல் பிறப்பை இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நடக்குது. அங்கே மனுஷனுடைய வித்து பயன்படுத்தப்படாமல் தேவ வார்த்தையாகிய வித்து, தேவ வார்த்தையாகிய அழிவில்லாத வித்து பயன்படுத்தப்படுகிறது. ஆவியானவருடைய வல்லமை பயன்படுத்தப்படுகிறது. அதன் மூலமாக இயேசு மரியாளுக்குள் கர்ப்பம் தரித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இயேசுடைய பிறப்பு இயற்கையான பிறப்பு கிடையாது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய வார்த்தையினாலே, தேவ வல்லமையினாலே உண்டாக்கப்பட்ட ஒரு தெய்வீகமான பரிசுத்தமான பிறப்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போது மத்தேயு சுவிசேஷத்துக்கு போகலாம். இங்கே முதல் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாராகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே. பாருங்கள், முதல்ல மெசேஜ் கர்த்தர் மரியாளுக்கு தான் கொடுத்தாங்க. ஏன்னா இங்கே மெயின் ஆள் மரியாள் தான். ஏன்னா அவங்க மூலமாக தான் இயேசு பூமிக்கு வரப்போகிறார். யோசேப்புக்கு அங்கே அவருடைய பிறப்பில் வேலையே கிடையாது. பிதாவுடைய வார்த்தை, பிதாவுடைய வல்லமை, மரியாளுடைய விசுவாசம், கீழ்ப்படிதல், இதுதான் பிரதானமான காரியங்கள் அங்கே. அப்போ மரியாள் இதோ கர்த்தருடைய அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுதுன்னு அங்கே சொல்கிறாங்க. சொன்ன உடனே அந்த வார்த்தையின் மூலமாக, பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையின் மூலமாக மரியாள் அங்கே கர்ப்பம் தரிக்கிறாங்க. புரியுதா? ஹல்லேலூயா. அவங்க அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்ட அந்த நிமிஷம் பரிசுத்த ஆவியான வல்லமை அந்த வார்த்தையோடு கூட சேர்ந்து அங்கே இயேசுவை மரியாளுடைய கர்ப்பத்தில் கருத்தரிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இதுதான் இயேசு இந்த பூமிக்கு வந்த விதம், அவருடைய பிறப்பின் விவரம் இதுதான். இங்கேயும் அதே காரியம் நமக்கு போதிக்கப்படுகிறது, கொஞ்சம் ஸ்லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக. அவர்கள் கூடி வரும் முன்னே. ஏன் அதை ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணி சொல்கிறார்? ஏன்னா நம்மளுக்கு தெரியணும், அவருடைய பிறப்பு யோசேப்பினால் நடந்ததல்ல, கர்த்தரால் நடந்ததுன்னு தெரியணுன்றதுக்காகத்தான் அவர்கள் கூடி வரும் முன்னே அப்படின்னு பிளெயினாக சொல்கிறாரு. அடுத்து அவர் எப்படி உருவானார் அப்படின்றதையும் சொல்லிடுறாரு. அவள் மரியாள் பரிசுத்த ஆவினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. இங்கே அங்கே சொல்லப்பட்ட அளவுக்கு விவரம் சொல்லப்படலை, ஆனால் அந்த மெயின் பாயிண்ட் இங்கே சொல்லப்படுகிறது. 19ஆம் வசனம், அவள் புருஷனாகி யோசேப்பு நீதிமானாக இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாக இருந்தான். பாருங்கள்,
இது வந்து உலக சரித்திரத்திலே இது வரைக்கும் நடக்காத ஒரு காரியம், இதுக்கப்புறம் நடக்காத ஒரு காரியம். இது வந்து யூனிக் ஈவெண்ட், ஒரே ஒரு இடத்துல தான் நடக்குது, மரியாளுக்கு மட்டும்தான் இது நடக்குது. அதனால் யோசேப்பு மரியாள் கர்ப்பமாக இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே அவர் வந்து இயற்கையாக தான் யோசிக்கிறார். அவருக்கு வந்து மெசியாவாக இயேசு பூமிக்கு மரியாள் மூலமாக வரப்போகிறாரு அப்படின்றதுலாம் தெரியாது, ரைட்? அதனால் அவர் வந்து மரியாள் ஏதோ தப்பு பண்ணி வேறு யார் மூலமாகவோ கர்ப்பம் ஆயிட்டாங்கன்னு தான் அவர் நினச்சிட்ருக்கிறாரு. அதனால் அவங்க கூட திருமணம் பண்ண தயங்குறாரு. இருந்தாலும் அந்த அம்மாவுக்கு வந்து அசிங்கமாயிடக்கூடாது, அந்த காலத்தில் உயிர் போகிற ஆபத்து கூட இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னா கல்லெடுத்து அடித்து கொன்றுவாங்க. அதனால் அந்த உயிருக்கும் ஆபத்து இருக்குது. அதனால் ரகசியமாக இதை முடிச்சுக்கிறதுக்கு அவர் வழி பார்த்துட்ருக்கிறார். இதை குறித்து யோசிச்சுட்டு இருக்கும்போது கர்த்தர் தன்னுடைய தூதனை அனுப்பி மரியாளை குறித்த அந்த உண்மையை யோசேப்புக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் வெளிப்படுத்துகிறார். அப்போ இதை கவனிங்க கொஞ்சம். ஹல்லேலூயா. 20ஆம் வசனம். அவன் இப்படி சிந்தித்து கொண்டு இருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. முதல்ல 2 பாயிண்ட்டை கவனிங்க. இங்கே சொல்லப்பட்ட விவரத்தெல்லாம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். 1, கூடி வரும் முன்னே அவங்க கர்ப்பம் தரித்திருக்காங்க, பரிசுத்த ஆவியினால் கர்ப்பம் தரித்திருக்காங்கன்னு சொல்கிறார், ரைட்? இங்கே யோசேப்புக்கு வந்து ஒரு பாயிண்ட் இங்கே நல்லா தெளிவாக இங்கே சொல்லப்படுகிறதுன்னு, யோசேப்பு அந்த பிள்ளைக்கு காரணர் கிடையாது அப்படின்றதும் தெளிவாக இங்கே சொல்லப்படுது. ஏன்னா யோசேப்பே இதை வந்து முடிச்சுக்கலாம் அப்படின்னு தம் மூலமாக இந்த பிள்ளை பிறக்காததுனால இந்த திருமணத்தை நிறுத்திடலாம் அப்படின்னு அவரே அங்கே யோசிச்சுட்ருக்கிறார். இப்போ இதெல்லாம் என்ன காமிக்குதுன்னா, யோசேப்பு இயேசுடைய தகப்பன் கிடையாது, இது இயற்கையான பிறப்பு கிடையாது. இந்த ஹோல் பாயிண்ட்டுமே அதுதான். 2வது பாயிண்ட் என்ன? பரிசுத்த ஆவியானவரால் இயேசு இந்த பூமிக்கு வந்தார், ரைட்? அவருடைய பிறப்பு பரிசுத்த ஆவியினால் உண்டானது அப்படின்றதும் இங்கே வலியுறுத்தப்படுகிறது. 2 மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போது முதல்ல பரிசுத்த ஆவி இங்கேயும் பார்த்தோம்னா அந்த ஆர்டரை நீங்கள் பார்க்கலாம், ரைட்? முதல்ல சொல்லப்பட்ட காரியம் வந்து அவர் தாவீதின் குமாரன்றது இங்கே முதல்ல சொல்லப்படலை. முதல்ல யோசேப்பு கூட நடந்த அந்த இன்டராக்ஷன்லேயும் நமக்கு வெளிப்படுத்தப்படுகிற காரியம் என்ன? இயேசு தேவகுமாரன், பரிசுத்த ஆவியினால் அவர் கர்ப்பவதியானால் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அர்த்தம் அதுதான். கர்த்தரால் பிறந்த பிள்ளைனா அது யார்? கர்த்தருடைய குமாரன் தானே. ஹல்லேலூயா. அதுதான் முதல்ல கொடுக்கப்படுகிற வெளிப்பாடு இங்கே. அதுக்கப்புறம்தான் கர்த்தர் இப்படி சொல்கிறார், அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். ரைட்? அடுத்து கவனிங்க. தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. கர்த்தர் இதை ஆல்ரெடி அறிவிச்சிருக்கிறார். பல இடங்கள் இது சொல்லப்பட்டிருந்தாலும் குறிப்பாக ஏசியா தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம் இங்கே நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதை நம்ம பார்ப்போம். 23. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். பாருங்கள், ஒரு பெண் கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவான்னு சொல்லலை. அதில் ஒன்றும் ஸ்பெஷாலிட்டிலாம் கிடையாது. பூமியில் பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா பொதுவாகவே கர்ப்பம் தரிக்கிறாங்க, பிள்ளையை பெற்றுக்கிறாங்க. அது ஒன்றும் ஒரு அறிகுறி கிடையாது, ஒரு சைன் கிடையாது, ஒரு ஒண்டர் கிடையாது. அதில் ஒன்றும் பெருசாக ஸ்பெஷாலிட்டிலாம் கிடையாது. ஆனால் இங்கே ஒரு பாயிண்ட் சொல்லப்படுது, கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவான். இயற்கையாக ஒரு புருஷன் மூலமாக பெண் கர்ப்பம் தரித்து பிள்ளையை பெற்றால் அது கன்னிகை கர்ப்பவதியாகின்னு சொல்ல முடியாது. ஒரு பெண் கர்ப்பம் தரித்து பிள்ளையை பெற்றால்னு தான் சொல்லுவாங்க. புரியுதா? இங்கே கன்னிகை கர்ப்பவதியாகின்னு சொல்லும்போது அது பாயிண்ட் என்னென்னா, ஒரு ஆணுடைய இன்வால்மெண்ட்டே அதில் கிடையாது. அதுதான் பாயிண்ட். அதனால தான் கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஹோல் பாயிண்ட் என்னென்னா, எந்த ஆணும் இதில் இன்வால்வ் ஆகலை, ஆணுடைய வித்து பயன்படுத்தப்படவில்லை. அதுதான் அங்கே பாயிண்ட். அவருக்கு இம்மானுவேல், டக்குன்னு ஒரு மரியாதை வருது பாருங்கள். அந்த குமாரனுக்கு குமாரனை பெறுவாள்னு சொல்லிட்டு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான்.
இம்மானுவேல்னால் என்ன அர்த்தம்? ஏன் அந்த குமாரனுக்கு இம்மானுவேல்? இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். அவர் தேவன், தேவகுமாரன், நம்மை ரட்சிக்கும்படி அவர் இந்த பூமிக்கு வந்திருக்கிறாரு. அதனால் அவர் நம்மோடு இருக்கிறார். நாம் அழிந்து போகக்கூடாது என்று, நாம் நாசமாகக்கூடாது, நாம் நித்தியத்திற்கும் அழிந்து நரகத்திற்கு போகக்கூடாது என்று அவர் நம்மை காப்பாற்றும்படி, ரட்சிக்கும்படி அவர் இந்த பூமிக்கு தேவகுமாரனாக வந்தார். அதனால்தான் அவருக்கு இம்மானுவேல். ஏன்னா அவர் நம்மோடு இருக்கிறார், நம் சார்பாக யுத்தம் செய்கிறார். பாவத்திற்கு விரோதமாக, பிசாசுக்கு விரோதமாக, மரணத்துக்கு விரோதமாக, சாபத்திற்கு விரோதமாக ஒரு மனிதனாக இந்த பூமிக்குள்ளே வந்து, தேவகுமாரனாக வந்து நமக்காக அவர் யுத்தம் பண்ணுகிறார். இம்மானுவேல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இதுதான் இயேசுவை குறித்த சத்தியம். ஹல்லேலூயா. அவர் இந்த விதமாக மனுஷ துணை இல்லாமல் தேவ ஆவியினால் இந்த பூமிக்கு வந்ததினால அவர் தேவகுமாரன் எனப்படுகிறார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுகிறார். இயேசுவை குறித்த இரண்டாவது வெளிச்சம் இதுதான், அவர் தேவகுமாரன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இயேசுவை இன்னும் கர்த்தராக ஏற்றுக்கொள்ளாத உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். யார் யாரெல்லாம் இயேசு மெய்யான தேவன் நான் விசுவாசிக்கிறேன், அவரை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன்னு சொல்கிறவங்கள என்னோட கூட சேர்ந்து ஜெபிங்க. இந்த காரியத்தை தள்ளி போடாதீங்க. வேறு எதனாலும் தள்ளி போடலாம், இதை தள்ளி போடவே கூடாது. இதுதான் ரட்சிப்பின் நாள் உங்களுக்கு. இதுதான் உங்களுடைய ரட்சிப்பின் நேரம். தள்ளிலாம் போடாதீங்க. இது தள்ளி போடப்பட வேண்டிய காரியமே கிடையாது. என்னோட கூட சேர்ந்து தைரியமாக ஜெபிங்க. கர்த்தர் உங்களை இப்போதே ரட்சிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறேன். தாப்பனே, இயேசு தேவகுமாரன் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். என் மீது இவ்வளவாய் அன்பு கூர்ந்து உம்முடைய ஒரே குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினீரே. நான் அவரை விசுவாசித்து நித்திய ஜீவனை அடையும்படி நான் அழிந்து போகக்கூடாது என்று இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினீரே. ஸ்தோத்திரம். இயேசு எனக்காக, என் பாவங்களுக்காக மரித்தாரே. ஸ்தோத்திரம். இயேசு அடக்கம் செய்யப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இயேசு தேவகுமாரன், இயேசு கிறிஸ்து என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது நான் இயேசுவை என்னுடைய சொந்த கர்த்தராக, என்னுடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன். இப்பொழுது நான் இயேசுவை என்னுடைய கர்த்தராக, இரட்சகராக அறிக்கை செய்கிறேன். இயேசுவே என் கர்த்தர், இயேசுவே என் இரட்சகர். பிதாவே, உம்முடைய வார்த்தையின்படி நான் இப்பொழுது ரட்சிக்கப்பட்டு இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளையாக நீர் என்னை மாற்றி இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். உம்முடைய குடும்பமாக என்னை ஏற்றுக்கொண்டு இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, உம்மை துதிக்கிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தாப்பனே, என்னை நீர் ஒவ்வொரு நாளும் வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். உம்முடைய வார்த்தையை, உம்முடைய பாதைகளை எனக்கு போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவே, என்னை நல்ல ஒரு சபைக்கு, வேதத்தை போதிக்கிற, பைபிளை போதிக்கிற ஒரு நல்ல சபைக்கு நீர் என்னை வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவே, நீர் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த ஜெபத்தை நீங்கள் இருதயத்திலேருந்து ஜெபிச்சிருந்தீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ரட்சித்திருக்கிறார். நீங்கள் இப்போ தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறீங்க. டெய்லி பைபிள் வாசிங்க, பழைய ஏற்பாடு வாசிங்க, புதிய ஏற்பாடையும் வாசிங்க. ரைட், டெய்லி வாசிங்க. ஏன்னா வார்த்தை இல்லாமல் உங்களோட கிறிஸ்துவ வாழ்க்கை வாழவே முடியாது. பைபிள் அதிமுக்கியம். பிதாவோட இயேசுவின் நாமத்தினால, பிதா கிட்ட இயேசுவின் நாமத்தினால டெய்லி ஜெபிங்க. பேசுங்க, அவர் கூட பேச ஆரம்பிங்க. அவரே உங்களுக்கு போதிப்பார், எல்லா காரியங்களையும் கற்றுக் கொடுப்பார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இயேசுவை குறித்த இந்த போதனை நாங்கள் வெளியிடுறோம். கட்டாயமாக கேளுங்க. இயேசுவுக்குள் நீங்கள் வளர, கட்டப்பட இது உங்களுக்கு மிகவும் உதவி செய்யும். ஒரு நல்ல லோக்கல் சர்ச்சில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரைட், பைபிளை போதிக்கிற நல்ல சர்ச்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். மற்ற விசுவாசிகளோட ஐக்கியம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த வீடியோவை, இந்த மெசேஜை, இந்த லிங்க்கை உங்கள் குடும்பத்தார், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், தெரிந்தவர்கள், விசுவாசிகள் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சி வைங்க. இயேசுவை அறிந்து கொள்ள விரும்புகிறவர்களாம் அனுப்பிச்சி வைங்க. மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். அவங்களும் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த போதனை கேட்டபடியால் நன்றி.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசுராஜா சீக்கிரம் வருகிறார்.